என்னை வந்து ஒரு வெற்றியாளராக இங்கே கொண்டு வந்திருக்க கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த சுகேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, மனமார்ந்த நன்றி. ரொம்ப நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த வெற்றின்றது என்னால் மட்டும் வரல, நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம், காரியாபட்டி தாலுகா, கல்குறிச்சி, அதுதான் எங்கள் ஊர். 2018 நான் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது இதே கிளாஸில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஒரு 6 மாதம் வந்து நான் படிச்சிருப்பேன். அப்புறம் ஒரு லீவுனால, திருவிழா அப்படின்னால நான் ஊருக்கு வந்து போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு ஆக்சிடெண்ட், அது வந்து எதிர்பார்த்ததே இல்லை. நான் இப்போ வரைக்கும் அதை நினச்சி பார்த்தா எனக்கு ஒரு என்னால் நம்பவே முடியல. அப்படி ஒரு ஆக்சிடெண்ட். எனக்கு ஒரு செல்ஃபோன் வந்து நான் சார்ஜ் போட்டுகிட்டே கேம் விளாண்டுட்டு இருந்தப்போ பர்ஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. அது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆக்சுவலி. அப்போது ஒரு 35 நாள் வந்து நான் ஐசியூவில் தான் இருந்தேன். அப்போது டாக்டர்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல் எல்லோரும் சொல்லிட்டாங்க, அம்மாட்ட சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரியாது, அவங்க பொண்ணு வந்து பொழைக்கவே மாட்டாங்க, அவங்களோட எந்த தெய்வம் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க, அவங்க பொழைச்சி வரணுன்னா அவங்க நினச்சா மட்டும்தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த விஷயம் தெரியாது. எங்கள் வீட்டில் வந்து அம்மா வந்து அப்போ வரைக்கும் வெளியே வர வரைக்கும் அழுதுகிட்டே வருவாங்க, ஐசியூக்குள்ளே வரப்போ சிரிச்சுட்டே வருவாங்க. ஏன்னா அவங்க அழுதுட்டா நான் வந்து அந்த ஹோப் வந்து விட்டுடுவேன், நான் அவ்வளோதான் அப்படின்னு விட்டுருவேன் அப்படின்னு நினச்சிட்டு சிரிச்சுட்டே வருவாங்க. நான் வந்து எவ்வளோ பெயின் இருக்கும், ரொம்ப ரொம்ப பெயின் ஆக்சுவலி. அதை வந்து என்னோட எதிரி கூட அந்த நிலமா வரக்கூடாது அப்படின்னு நினப்பேன், அவ்வளோ பெயின். ஆனால் வந்து அம்மாட்ட அழவே மாட்டேன். ஏன்னா அம்மா கஷ்டப்பட்டுருவாங்க அப்படின்னு நான் அழ மாட்டேன். நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு என் ஃபேமிலி யாருமே என்கிட்ட அழவே மாட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு 3 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு அவங்களுக்கு அந்த பாடியில் வந்து ஃபீல் ஆகும்னு சொன்னாங்க. 3 டேஸ் வரைக்குமே எனக்கு எந்த பெயினுமே இல்லை உடம்புல. 3 டேஸ்க்கு அப்புறம் என்னால் ப்ரீத் கூட பண்ண முடியல. அப்போ டாக்டர் வந்து சொன்னாங்க, ப்ரீத் பண்ணுங்கள், நீங்கள் ஹார்ட் பீட் வந்து ரொம்ப லோ ஆகிட்டுருக்கு, நீங்கள் வந்து நார்மல் ஆனால் தான் நீங்கள் நல்லது, உங்கள் அம்மா வெளியே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் வந்து யோசித்த ஒரு விஷயம், இவ்வளோ பெயின் தாண்டி நம்ம எதுக்காக வந்து இப்படி ப்ரீத் பண்ணி அந்த பீட் வர வச்சு நம்ம உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு யோசித்தேன். சரி, நம்ம இதோட அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு லைஃபு. ஏன்னா வந்து நான் ஸ்கூலில், காலேஜில் எல்லா நிலையுமே டாப்பர், காலேஜ் டிஸ்டிங்ஷன், அந்த மாதிரி எங்கள் ஊரில் ஃபுல்லாக வந்து நான் வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி, அந்த அக்கா மாதிரி படிக்கணும், அந்த பொண்ணு மாதிரி படிக்கணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப பேச மாட்டேன், ரொம்ப சைலண்ட்டாக இருப்பேன். ஆனால் அகாடமிக்கில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா படிச்சிடுவேன். அதனால் அப்படி இருந்த பொண்ணை வந்து அப்போ யோசிச்சிட்டேன். இப்போ வந்து எல்லாமே நான் நெகட்டிவாக நினச்சிருப்பாங்க, எல்லாமே நெகட்டிவாக இருக்கும், நம்ம எதுக்காக வாழணும் அப்படிலாம் யோசித்தேன். அப்போ நான் சொன்னேன், லாஸ்ட்டாக எங்கள் அம்மாவை ஒரு டைம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் இது வரைக்கும் ஷேர் பண்ணதே கிடையாது. ஏன்னா வந்து இது வந்து சில பேர் வந்து பாசிட்டிவாக பார்ப்பாங்க, பரவாயில்ல அந்த பொண்ணு வந்திருக்குன்னு. சில பேர் வந்து இது ரொம்ப அனுதாபம் தேடுது அப்படின்வாங்க. கனிமுருகன் சார் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார் எப்பயுமே, நீங்கள் வந்து அனுதாபத்தை வந்து எதிர்பார்க்கக்கூடாது, நீங்கள் வந்து ஒரு வெல் டிசர்விங் கேண்டிடேட், நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதி மெயின்ஸ் எழுதி தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, அனுதாபத்தின் மூலமாக உங்களுக்கு வந்து 1% கூட மார்க்கோ எதுவுமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு கனிமுருகன் சார் சொல்லுவார். அதனாலேயே நான் வந்து அனுதாபம் அப்படின்றத நான் எதிர்பார்க்க மாட்டேன், நான் வெளியும் சொன்னது கிடையாது. அப்போ எனக்கு ரொம்ப முடியல, நான் அம்மாவை லாஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த சிஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டேன். அம்மா வந்துட்டாங்க. நான் என்னோடய மைண்டில் என்ன இருந்ததுன்னா, அவ்வளோதான், நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஆக போகுது, நம்ம இதான் நம்மளோட லாஸ்ட் டே, நம்ம லாஸ்ட்டாக அம்மாவை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சது. நான் நல்லா இருக்கேம்மா, நான் நல்லா இருவேன் அப்படின்னு அம்மாட்ட சொல்லிட்டேன். ஆனால் அம்மா வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. செல்வி பானுப்பிரியா அவர்களின் பெற்றோரை மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அம்மாட்ட பேசினப்ப அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ செலவாகுது, அம்மா கஷ்டப்படுறேன், நீ எதுவுமே யோசிக்கக்கூடாது, நீ வந்து வீட்டுக்கு திரும்பி வரணும், நீ வீட்டுக்கு வந்தால் போதும் எனக்கு அப்படின்னாங்க. அந்த ஒரு நிமிஷம் தான் நான் வந்து உயிர் வாழணும் அப்படின்னு யோசித்தது. அந்த ஒரு நிமிஷம், அந்த ஒரு செகண்ட் தான் நான் யோசித்தேன். சரி, நம்ம அம்மாக்காக வாழலாம், நம்ம இதுக்கப்புறம் எதுக்காக வாழ போகிறோம்னு ஒரு கொஸ்டின் இருந்தது. நம்ம அம்மாக்காக வாழணும் அப்படின்னு, நீ போமா, நான் வந்து எனக்கு சரியாயிடும், நான் நல்லா தான் இருக்கேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை அனுப்பிவிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த 1 மினிட்ல அந்த ஹார்ட் பீட் என்னால் முடியல, கையெல்லாம் ட்ரெஸ்ஸிங்கு, உடம்புல ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங்,
சுத்தமாக முடியல, ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப ஹார்ட்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர்கிட்ட சொன்னேன். அப்புறம் ஒரு வழியாக அம்மா அப்படின்னு ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நான் நார்மல் ஆக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு என்னால். எனக்கு இந்த இதுலேருந்து வெளியே வர இந்த காயம்லாம் ஆடுறதுக்கு இதுக்கெலாம் 3 இயர்ஸ் ஆச்சு. அப்போது நான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு யோசிச்சப்போ 2019 குரூப் 4 அப்போது நான் அட்டன் பண்ணேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, கையிலலாம் உனக்கு கட்டு இருக்குது, ரொம்ப காயம் இருக்குது, நீ எப்படி போய் எழுதுவ அது மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆல்ரெடி சுரேஷ் அகாடமியில் பேசிக் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டேன், நல்லா படிச்சிட்டேன், அதை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணதான். அப்போ போய் நான் எல்லோரும் அப்போ தான் நான் ஃபஸ்ட் அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அந்த சொசைட்டியை நான் ஃபேஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வெளியே கூட போனது கிடையாது. வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன், யாராவது வந்தாங்கன்னா உள்ளே தான் இருப்பேன். அந்த மாதிரி எனக்காண்டி ஹெல்ப் பண்ணுறதுக்கு அம்மா, அக்கா, என் சித்திங்க இவங்க இல்லைன்னா நான் இப்போ கிடையாது. அப்போது நான் போய் எழுதுகிறேன், ஓஎம்ஆர் ஷீட்டில் நான் ஷேட் பண்ணுறேன். அப்போ தான் நான் பேனாவை பிடிக்கிறேன். ஆக்சுவலி என் கையில் இப்படி ஆயிருக்குன்றதை நான் ரியலைஸ் பண்ணதே அப்போ தான். என்னால் பேனா பிடிக்க முடியல. நான் ஷேட் பண்ணுறப்போ என் கையிலேருந்து பிளட்டு சொட்டு சொட்டாக கொட்டுது. அப்போ அங்கே இருந்த இன்விஜிலேட்டர் மேடம் சொல்கிறாங்க, மேடம் உங்களால் முடியலன்னா விடுங்க, நம்ம ஹெல்ப்புக்கு ஆள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மேடம், நான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்னால் எதுவும் முடியல, இது முடியலை, எனக்கு கை வலிக்குது, நான் அது முடியலன்ற வார்த்தையை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்போ நான் சொன்னது என்னன்னா, என்னால் முடியும் மேடம், நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேட் பண்ணி வந்தேன். அப்போ ரிசல்ட் வந்துச்சு. அப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்தது என்னோடய நம்பர். அப்போ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன்? அப்போ நான் யோசிச்சேன்னா, நம்ம எதுவுமே படிக்கல, ஆல்ரெடி நம்ம படித்ததை வச்சு தான் நம்ம அது அட்டன் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் நம்மளால் வர முடியுதுன்னா நம்மளால் இதுக்கு மேலேயும் போக முடியும், நம்ம படித்ததை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு யோசித்தேன். அப்போ என்னால் புக்கெல்லாம் தூக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, என்னோடய வேலையவே என்னால் பார்த்துக்க முடியாது. என் ஃபேமிலி தான் என்னை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுது. அப்போ நான் என்ன சொல்வேன்னா, டெஸ்ட் பேட்ச் எடுத்துப்பேன். ஃபோனில் டெஸ்ட் பேட்ச் எடுப்பாங்க. என் ஃபேமிலியில் என் தம்பி, எங்கள் மாமா பசங்களாம் இருப்பாங்க. நான் ஆன்சர் சொல்லுவேன், அவங்க ஆன்சர் டிக் பண்ணுவாங்க. அதில் தான் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிப்பேன். டெய்லி யூடியூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டுப்பேன். கேட்டு 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 அந்த மாதிரி தான் ப்ரிப்பரேஷன் இருந்தது. டெய்லி வாரத்தில் 2 நாள் ஹாஸ்பிட்டல் போகணும், போயிட்டு திரும்ப அதோடையே தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். என்னோடய படிப்பை மட்டும் நான் எந்த ரீசனுக்காகவும் நான் விடவே கிடையாது. எல்லோரும் கேட்பாங்க, நீ இதுக்கு மேலே படித்து நீ என்ன பண்ண போகிற, உன் லைஃபே போயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ படித்து என்ன பண்ண போகிற, ஆஃபீஸராக என்ன பண்ண போகிற அப்படின்லாம் கேட்பாங்க. நான் அப்போலாம் பதில் கூட சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு நான் அதுக்கு பதில் சொல்லணும், அந்த மாதிரி நான் யோசிச்சது உண்டு. அப்போ எங்கள் சித்தப்பா ஒருத்தவங்க, கருப்பையான ஒரு சித்தப்பா, அவங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க திருச்சியில். அவங்க சொன்னாங்க, கையே இல்லாதவங்களுக்கு கூட லைஃப் இருக்குடா, வெளியே வா, இப்படி நீ ஒரு காம்ப்ளெக்ஸ் வச்சுக்கூடாது, நீ நல்லா படிக்கிற பொண்ணு, வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போய் அவங்களோட ஃப்ரெண்டோட இன்ஸ்டியூட்டில், அங்கே அந்த இன்ஸ்டியூட்டில் சேர்த்து விட்டாங்க. அங்கே எப்படின்னா, நான் க்ளவுஸ் போட்டுட்டு தான் போவேன். வெளியே போனால் ஏன்பா என்னாச்சு, கையில் என்னாச்சு, எல்லாரும் அவ்வளோ பேர் 1000 பேர் கேட்பாங்க. அதில் நிறைய பேர் பரிதாபமாக பாவமாக தான் கேட்பாங்க, என்னாச்சுப்பா என்னாச்சு அப்படின்னு. நிறையா ஆன்சர் பண்ணி நான் டயர்ட் ஆகிட்டேன். அதனாலே நான் வீட்டுக்கே போக கிடையாது. 2022 நான் ஸ்டார்ட் பண்ணேன் ப்ரிப்பரேஷன். நான் ஸ்டார்ட் பண்ணது 2022லேருந்து 23 வரைக்குமே நான் வீட்டுக்கே வரமாட்டேன். எந்த ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸும் அட்டன் பண்ண மாட்டேன். ஏதாச்சும் நெகட்டிவாக பேசினாங்கன்னா அவங்கள நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். எனக்குன்னு ஒரு சர்க்கிள் வச்சுப்பேன். என்னை யார் மோட்டிவேட் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும்தான் நான் வச்சுப்பேனே. நான் ஏதாவது ஒரு நெகட்டிவாக பேசினா என் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தால் என்ன, என் ஃபேமிலி மெம்பர்ஸ், எங்கள் அம்மாவே அப்பப்போ கோவம் வரும் அவங்களுக்கு. ரொம்ப அவங்களுக்கு என்னன்னா, அம்மா ஒரு டீச்சர். ஆக்சுவலி எங்கள் அம்மா ஹெச்எம். அவங்க நிறைய பேரை வழி நடத்தி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நம்ம பொண்ணுக்கு இந்த நிலைமை அப்படின்றப்போ அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. அதனால் அவங்களோட போல்னஸ் தான் நான் இப்போ நிற்கிறதுக்கு காரணம். ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டாங்க, அப்பா இல்லாத பொண்ணு. எனக்கு அப்பா நான் சின்ன வயசில் நான் 7th படிக்கிறப்பே ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அப்பா இல்லாத பொண்ணு, அவங்க அப்பா இருந்திருந்தால் இப்படி ஆயிருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அம்மா சொன்னாங்க, இவ்வளோ நாள் நான் எந்த வார்த்தையும் இவங்களாம் சொல்லிடக்கூடாதுன்னு நினச்சனோ அந்த ஒரு இன்சிடெண்ட்டில் நீ சொல்ல வச்சிட்டல அப்படின்னு அழுதாங்க. அது ரொம்ப ரொம்ப என்னோட உடம்புல இருக்க காயத்தை விட எங்கள் அம்மாவோட அந்த வார்த்தை என்னை ரொம்ப தாக்குச்சு. அப்போ நான் ஒரு விஷயந்தான் அவங்களுக்குலாம் நான் பதில் என்ன சொல்லணும்னா, என்னோட சொல்லால் நான் சொல்லக்கூடாது, என்னோடய அச்சீவ்மெண்ட்டால் மட்டும்தான் நான் சொல்லணும். எவன் எங்கள் ஊரில் பேசினானோ எல்லாவரையும் என்னோட கார் கதவை திறக்க வைப்பேன் நான், அவ்வளோதான். அதை மட்டும்தான் நான் மைண்டில் வச்சுக்கிட்டே இருந்தேன். யாரெல்லாம் என்ன சொன்னாங்களோ
வந்து அவங்க அப்பா இல்லாதனால தான் அப்படி ஆயிடுச்சு. எங்கள் அம்மாவோட வளர்ப்பை பற்றி யாரெல்லாம் தப்பாக பேசுனீங்களோ அவங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் அம்மாவோட வளர்ப்பால் தான் நான் வந்து இங்கே வந்து நிற்கிறேன். எங்கள் அம்மாவோட சப்போர்ட்னால தான் நான் வந்து இங்கே நிற்கிறேன். இப்போ நான் ஒரு குரூப் 1 ஆஃபீஸர். இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க பொண்ணெல்லாம் யார் மேரேஜ் பண்ணிப்பா அப்படி இப்படின்னு. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பயம். அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, அம்மா இப்போ நீ போனேன்னா நம்ம தாம்மா தேடி போகணும். இப்போ நான் ஒரு ஆஃபீஸர் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், குரூப் 1 ஆஃபீஸர் ஆகிட்டேன்னா நம்மளை தேடி ஆட்டோமேட்டிக்காக அலைன்ஸ் வருமா அப்படின்னு நான் வந்து எங்கள் அம்மாட்ட வந்து சொல்லுவேன். எங்கள் அம்மாவால் இப்போ வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல நம்ம பொண்ணு இப்படி அப்படின்னு. அது வந்து நான் எதுக்காக இந்த ரீசன்ஸ்லாம் சொல்கிறேன்னா, ஒரு இன்சிடெண்ட் நடந்துருச்சு அப்படின்னா சில பேர் வந்து கை பிரச்சனை, ஏதோ ஒன்று உடம்பு சரியில்லை, எனக்கு வந்து தலைவலிக்குது அப்படின்ற ரீசன்னால கூட படிப்பை வந்து விட்டுருவாங்க. என்னால் வந்து பேனா வந்து பிடிக்கக்கூட முடியாது, கை வந்து நடுங்கும், என்னால் எழுதவே முடியாது. ஆனாலும் எங்கள் சித்தப்பா என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ப்ரிலிம்ஸ் மட்டும் நீ கிளியர் பண்ணிடுடா, நீ ஒன்று எழுதிடு, மெயின்ஸுக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் நான் இறங்கினது. ஓகே அப்படின்ட்டு அப்போ நான் குரூப் 2 மெயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. மெயின்ஸ் வந்து நான் எழுத போனப்போ அந்த ஒரு மேடம்கிட்ட நீங்கள் எழுதுங்க அப்படின்னா அவங்க வந்து இதை பற்றி எந்த நாலேஜுமே அவங்களுக்கு கிடையாது, ரொம்ப ஸ்லோவாக எழுதுனாங்க. இந்த 3 மணி நேரத்தில் வந்து நான் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், இது என்னோடய லைஃப் அப்படின்றதுனால என்ன நினச்சேன்னா, கை வலிச்சாலும் பரவாயில்ல, கையே ஒடிஞ்சாலும் பரவாயில்ல, நீ கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும், இவங்களை நீ நம்பினேன்னா கண்டிப்பாக நம்ம கம்ப்ளீட் பண்ணவே முடியாது அப்படின்ட்டு நான் என்ன சொல்லிட்டேன்னா, பரவாயில்ல மேடம் நானே எழுதிக்கிறேன்னு. நிஜமாக நானாக தான் எழுதினேன். எனக்கு அவ்வளோ கை வலிச்சிச்சு. உள்ளே ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே, விட்டுறாத, விட்டேன்னா லைஃப் போச்சு அவ்வளோதான், நீ கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணாமல் நீ வரவே கூடாது அப்படின்றது மட்டும் தான் மைண்டில் வச்சுட்டு வந்தேன். குரூப் 2 மெயின்ஸ் எழுதினேன். எழுதிட்டு இருக்கும் போதே குரூப் 4 கால்ஃபர் பண்ணாங்க, அப்போ எழுதினேன். குரூப் 4ம் கிளியர் ஆச்சு. அதுக்கப்புறம் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வந்தது. குரூப் 1 ப்ரிலிம்ஸும் நான் எழுதினேன். குரூப் 1 ப்ரிலிம்ஸும் கிளியர் ஆச்சு. இப்போ வந்து நான் வருவாய்த்துறையில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் குரூப் 1 மெயின்ஸுக்கு தான் நிறைய இன்ஸ்டியூட் சொன்னாங்க. அப்போ நான் அந்த யோசிக்கிறதுக்கே எனக்கு 1 மாதம் ஆகிடுச்சு, 1 மாதம் டைம் ஆகிடுச்சு. எந்த இன்ஸ்டியூட் சேரலாம் நம்ம அப்படின்னு யோசிச்சப்போ, நான் வந்து எந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த இடத்துக்கே நம்ம போவோம். அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒரு சிஸ்டமை வந்து நம்ம நம்பணும், ஒரு மனுஷனை வந்து நான் நம்பணும் அப்படின்னு நான் நம்பிட்டேன்னா அது கடைசி வரைக்கும் நம்புவேன். அதனால் நான் சுரேஷ் அகாடமிக்கு தான் நான் வந்தேன் மெயின்ஸுக்கு. அப்போ கனிமுருகன் சார் சொன்னாங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் குரூப் 2ல் எப்படி எழுதுறீங்களோ அதே அப்ரோச் குரூப் 1லேயும் இருக்குப்பா, என்ன டைம் இல்லை, நீங்கள் நெக்ஸ்ட் அட்டம்ப்டில் வந்து குரூப் 1 கிளியர் பண்ணிடுவீங்க, ஆனால் இந்த அட்டம்ப்டில் வந்து நீங்கள் இன்னும் நல்லா நிறையா ப்ரெஷர் கொடுத்து படிக்கணும், உங்களால் முடியுமா அப்படிங்கிட்டாரு. நான் வந்து எனக்கு முடியுமா அப்படின்னு கேட்டால் நான் முடியும் அப்படின்னு நான் என்னோடய செயலால் சொல்லணும்னு நினப்பேன். அப்போ நான் இம்மிடியேட்டாக நான் யோசிக்க கூட இல்லை, நான் இம்மிடியேட்டாக சொன்னது சார்கிட்ட சொன்னது, சார் நான் இந்த அட்டம்ப்ட்லேயே போவேன் சார், நான் இந்த அட்டம்ப்ட்லேயே நான் குரூப் 1 போவேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். கனிமுருகன் சார் அவர் வந்து அவரோட கைடன்ஸ் இல்லாமல் என்னால் வந்து மெயின்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்கவே முடியாது. அவ்வளோ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் மெயின்ஸ் ரிசல்ட் வந்துச்சு. மெயின்ஸ் ரிசல்ட் வந்தப்பவும் என்னோடய நம்பர் வந்து வந்துச்சு. அப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு நான் இவ்வளோ பெயின் ஸ்ட்ரகிள் தாண்டி வந்திருக்கேன். நான் யார் முன்னாடியும் அழமாட்டேன், என்னால் இது முடியலைன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து போல்டான பொண்ணு, இது சரியான திமிரு பிடிச்ச பொண்ணுன்னு கூட சொல்லியிருக்காங்க சில பேர். அந்த திமிருக்கு பின்னாடி எனக்கு 1000 வழிகள் இருக்குது. அந்த வழிகளை நான் மறைச்சிட்டு நான் திமிராக காட்டிப்பேன், அவ்வளோதான். நான் அப்படி தான் அப்படின்ற மாதிரி இருப்பேன். குரூப் 1 மெயின்ஸ் ரிசல்ட் வந்தப்போ எனக்கு ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கிருச்சு, அழுதுட்டேன். அதுவுமே நான் எல்லாரும் முன்னாடி அதெல்லாம் ரெஸ்ட் ரூம் போய் தனியாக அழுதுட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருந்ததுன்னா, ஏன் அழ வந்துச்சுன்னா, அடுத்து நம்ம இன்டர்வியூன்னு ஒன்று இருக்குது, அந்த லெவலாக நம்ம கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்றப்போ ஏன் அந்த பயம். நான் குரூப் 2 மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ லிஸ்ட்லேயே என்னோடய நம்பர் வந்தது. குரூப் 2 இன்டர்வியூவில் நான் போனேன். அப்போ வந்து எனக்கு போஸ்டிங் வந்து நான் நினச்ச போஸ்டிங் இல்லை, அதனால் நான் எடுக்கலை. அப்போ நம்ம இன்டர்வியூ இல்லைன்னா நான் இன்டர்வியூன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதில் குரூப் 2ல் இருந்தது, ஆனால் குரூப் 1ல் இல்லை. நம்ம குரூப் 1 இதை விட்டோன்னா திரும்ப ப்ரிலிம்ஸ் முடித்து திரும்ப மெயின்ஸ் எழுதி அது வர்றது, அந்த ப்ராசஸை நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்போ வந்து நான் யோசித்தது என்ன அப்படின்னா, சார்கிட்ட வந்துட்டேன், சுரேஷ் சார்கிட்ட வந்து சொன்னேன்,
சார் நான் அப்போ தான் உடனே நான் அப்பையும் லேட்டு தான், ஏன்னா எங்கள் ஆஃபீஸில் லீவ் கொடுக்கல எனக்கு. ப்ரிப்பரேஷன் சொன்ன உடனே லீவ்லாம் தரல, 1 வீக் லேட்டாக தான் வந்தேன். சுகேஷ் சார்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், சார் நீங்கள் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள், நான் அதை பண்ணுறேன், நான் இதை வந்து எப்படியாவது அடிச்சே ஆகணும் சார் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது அவர் சொன்னார், 2 டைப் ஆஃப் சக்ஸஸ் இருக்குது, ஒன்று ஹார்ட் ஒர்க் இல்லைனா ஸ்மார்ட் ஒர்க் தான். ஹார்ட் ஒர்க் வந்து இந்த குறைஞ்ச டைமில் உங்களால் பண்ண முடியாது, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நீங்கள் கண்டிப்பாக அடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் வந்து நிறையா ஒரு 2-4 பேப்பரில் எழுதி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு ஸ்லாப்னா இப்படி எடுக்கணும், செகண்ட் ஸ்லாப்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே நான் ரூமில் போய் எனக்கு ஃபுல்லாக இது என்னது ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே எனக்கு 1 டே ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் என்னென்னா மார்க் இன்டர்வியூ இங்கே மட்டும்தான் அட்டன் பண்ணேன். எல்லோரும் சென்னையில் எல்லோரும் சொன்னாங்க, நிறையா இன்டர்வியூஸ் போங்க, மார்க் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் வந்து நீங்கள் சென்னை போகிறது பெஸ்ட்டு, எல்லாருமே என்கிட்ட இதுதான் சார் சொன்னாங்க. ஓப்பனாக நான் சொல்கிறேன். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, என்னால் சென்னை போய் அந்த ஒரு நாள் வேஸ்ட் பண்ணி அது மாதிரி யோசிச்சேன். இல்லை நான் எத்தனை இன்டர்வியூனாலும் பரவாயில்ல, நான் இங்கேயே கொடுக்குறேன், என்னால் பெஸ்ட்டாக நான் கொடுப்பேன், நான் அடித்து வருவேன், அவ்வளோன்ற அந்த மைண்ட் செட் மட்டும்தான் இருந்தது. ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வந்து மார்க் இன்டர்வியூ இங்கே அட்டன் பண்ணேன். ரொம்ப பயம் இருந்துச்சு, ஆனால் நான் போல்டாக பண்ணிட்டேன். சில கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தெரியல அப்படின்றப்ப நான் ரொம்ப லோ ஆகிட்டேன். அப்போ அதான் சொன்னாங்க, நல்லா பண்ணுறீங்க, ஆனால் கொஷின்ஸ் தெரிலனா லோ ஆகிடுறீங்க, அதை வந்து மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சுகேஷ் சார் சொன்னார், நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா, அவங்கள பார்த்தா ஒர்க் பண்ணுற மாதிரியே தெரியலையே, நீங்கள் ஏன் அவ்வளோ டல்லாக இருக்கீங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஏன்னா அப்போ வந்து எனக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு சார், என்னால் முடியுமா அப்படின்னு எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க, நெகட்டிவாக மட்டும் தான் சொல்லுவாங்க, உன்னால் முடியாது. அப்போ வந்து நான் முடியும்னு அவங்ககிட்ட வார்த்தையால் சொல்லவே மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு நான் இந்த அட்டம்ப்ட்லேயே நான் போவேன்னு சொன்ன ஒரே ஆள் கனிமுருகன் சார்கிட்ட மட்டும்தான் நான் பதிலாக சொன்னேன். மித்தவங்களுக்குலாம் அச்சீவ்மெண்ட் மூலியமாக மட்டும்தான் நான் பதிலாக வந்து சொல்லியிருக்கேன். இங்கே மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இங்கே ஒரு 5 இன்டர்வியூ வந்து நாங்கள் மார்க் இன்டர்வியூ வந்து கொடுத்தோன்னே சென்னை போயிட்டேன். சென்னை போய் 2 டேஸ்க்கு முன்னாடியே நான் சென்னை போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ரொம்ப பயம், எனக்கு ரொம்ப படன்னு பயமாக இருந்துச்சு. இது எப்படியாச்சும் நம்ம கிளியர் பண்ணியே ஆகணும். ஏன்னா எனக்கு இந்த இன்சிடெண்ட் நடந்தப்போ எனக்கு யாருமே எந்த கைடன்ஸும் கொடுக்கல, இது எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. எனக்கு என் அம்மா என் ஃபேமிலி இருந்ததுனால நான் வந்து வெளியே வந்துட்டேன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி ஏதோ ஒரு வாழ்க்கையில் இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதோட லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுவாங்க. அவங்ககிட்ட போய் நான் வந்து உங்களால் முடியும் வாங்க அப்படின்னு சொன்னால், யாருமா நீ பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்கேன்னுவாங்க. இப்போ நான் வந்து அச்சீவ் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த பாப்பாவால் முடியுது, இந்த அக்காவால் முடியுதுன்னா என்னாலே முடியும், அந்த அக்கா சொல்லியிருக்காங்கன்ட்டு ஒரு 4 பேர் வருவாங்க. அதுக்காகவே நான் அதை வந்து அச்சீவ் பண்ணணும். இது வந்து தான் என்னோடய மோட்டோவாக இருந்துச்சு. அங்கே போனவுடனே அங்கே எங்கேருந்து வராங்கன்னே எனக்கு தெரியாது, நிஜமாக சொல்கிறேன். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொன்னதை வந்து நான் ஃபீல் பண்ணது அந்த 2 நாள். அப்புறம் நிறையா இன்ஸ்டியூட்லேருந்து ஆன்லைன்லேயே கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ நான் யோசித்தது என்ன அப்படின்னா, நம்மளோட எண்ணங்களும் செயல்களும் வந்து ரொம்ப நல்ல விதம்லாம் போகுது, நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸை நோக்கி போகுது அப்படின்னா இயற்கையே நமக்கான உதவிகளை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்றத வந்து நம்பினேன். சுரேஷ் சாரும் வந்து ஆடியோ போட்டிருந்தாங்க, நல்லா பண்ணுங்கள், நீங்கள் வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு அதுதான் பயமே. ஏன்னா நான் ஒரு 6 மாதம்தான் ஆகுது ஜாயின் பண்ணி. டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக கேட்டால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஒரு பயம்தான் எனக்கு இருந்துச்சு. மீதியெல்லாம் நான் வந்து மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இது இருந்தது. உள்ளே போனவுடனே பார்த்தா எங்கள் பேனலில் வந்து 4 லேடிஸு. ரொம்ப எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது, சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அவங்ககிட்ட போனவுடனே அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சாங்க. பேர் சொல்லாமல் அவங்க பேர் சொல்லுங்கள், உங்களை பற்றி இன்ட்ரோட கொடுங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன ஃபேமஸ், இந்த மாதிரி தான் கேட்டாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு கொஷின் கூட எனக்கு வரவே இல்லை. அப்போ தான் நான் நினச்சேன், அப்பாடா சாமி. அப்போ தான் நினச்சேன், நம்ம வந்து நம்ம பியாராக இருக்கோம், நம்ம வந்து உண்மையாக உழைக்கிறோம் அப்படின்னா இயற்கையே நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதை வந்து நான் ரொம்ப ரியலைஸ் பண்ண ஒரு விஷயமா இருந்துச்சு. நான் நல்லா பண்ணிட்டேன், சாட்டிஸ்ஃபைடாக பண்ணிட்டு தான் வந்தேன். அப்போ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறது என்னென்னா, இப்போ வரைக்கும் இன்டர்வியூவில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, நீங்கள் வந்து சிகரம்னு எதை நினைக்கிறீங்க, எந்த சிகரத்தை அடைய முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போது எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, வெளியே வந்தோடனே நான் அதுக்கு ஆன்சர் என்ன சொன்னேன்னு சொல்கிறேன். வெளியே வந்தோடனே நான் கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் குரூப் 1 சொல்லியிருக்கணும், குரூப் 1 தான் என் சிகரம், அதை தான் நான் அடைய முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். நாங்கள் சில பேர் சொன்னாங்க, நீங்கள் ஐஏஎஸ்ன்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னெலாம் தெரியாது. அந்த டைமில் போய் நான் என்ன சொன்னேன்னா,
சிகரம்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லிமிட்டு, ஒரு பவுண்ட்ரி மாதிரி. அந்த சிகரத்தை அடைஞ்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்றது அதுக்கப்புறம் தான் யோசிப்போம். அந்த மாதிரி பர்சனாலிட்டி நான் இல்லை. நான் வந்து இப்போ இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்னா என்னோடய டேலண்ட்டை வந்து யூஸ் பண்ணி நான் டெவலப் ஆகணும். அடுத்தடுத்து நான் போய்கிட்டே இருப்பேன், எந்த ஃபேக்டர்ஸுமே என்னை ஸ்டாப் பண்ணாது அப்படின்னு நான் சொன்னேன். அதனால் எனக்கு எந்த சிகரமுமே கிடையாது அப்படின்றப்போ அந்த 4 பேரோட முகத்துலையுமே அப்படி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் தெரிஞ்சது. எனக்கு அப்போயே தெரிஞ்சிச்சு நான் வந்து இன்டர்வியூ வந்து உங்களுக்கு நல்லா நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வந்தேன். அப்போது இன்டர்வியூ ரிசல்ட்டும் வந்தது, ரேங்க் லிஸ்ட்டும் வந்தப்போ 1:2 அப்படின்றப்ப ஒரு போஸ்ட்டுக்கு 2 பேர். அந்த ஒரு கேண்டிடேட் தான் எனக்கு குரூப் 2 இன்டர்வியூலையும் எனக்கு காம்படிட்டராக வந்தவங்க. அதே கேண்டிடேட் குரூப் 1லேயும் எனக்கு காம்படிட்டர். குரூப் 2ல் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க, ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் எடுத்துட்டாங்க அவங்க. அட்லீஸ்ட் இதையாச்சும் விட்டு வைங்க எனக்காக அப்படின்னா இதுலேயும் வந்து போட்டிக்கு வந்து நின்ட்டாங்க. அப்புறம் நான் வந்து செகண்ட் ஸ்லாப் வாங்கியிருந்தேன் இன்டர்வியூவில். செகண்ட் ஸ்லாப்பு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே, நம்மளுக்கு செகண்ட் ஸ்லாப்னால் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. அவங்க என்னோட காம்படிட்டர் வந்து 4th ஸ்லாப் வாங்கிட்டாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம போஸ்டிங் எடுத்துட்டோம், கன்ஃபார்ம் வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிட்டேன். ஆனால் அப்போ வரைக்கும் நான் வெளியே சொல்லவே இல்லை. எனக்கு வந்து போஸ்டிங் இந்த மாதிரி போஸ்டிங்கு நான் எடுக்க போகிறேன், அது மாதிரி கவுன்சிலிங்னு எதுவுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணவே இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, எதையுமே வெளியே சொல்லக்கூடாது. இப்போ கூட எங்கள் அம்மா திட்டுவாங்க போனதுக்கப்புறம், எதுக்கு அழுத, எதுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ண அப்படின்னு கேட்ப திட்டுவாங்க, எனக்கு தெரியும். ஏன்னா அது சொசைட்டி அந்த மாதிரி. சொசைட்டியில் வந்து எல்லாருமே நெகட்டிவாக தானே பேசுவாங்க, நெகட்டிவாக தான் நம்மளை பார்ப்பாங்களே. ஆக்சுவலி நார்மலாக இருந்தாலே அப்படி தான் பார்ப்பாங்க. அதுவும் என்னெல்லாம் அப்படி தான் சொல்லலாம் வேணும். இப்போ வரைக்கும் நான் விமர்சனங்களை வந்து சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நான் அந்த கவுன்சிலிங் போயிட்டு ஆர்டரை கையில் வாங்குற வரைக்கும் நான் அவ்வளோ பட மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. கவுன்சிலிங் முடித்து வந்த உடனே பாலா சார் இருக்காங்க. எனக்கு எல்லாரும் ரொம்ப ஆனந்த கண்ணீர் விடணும், அழணும் அப்படின்னு நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு 1% கூட அழுகையே வரல. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது டயர்டாகிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு அழணும், நம்மளோட எய்மை அச்சீவ் பண்ணிட்டோம், நம்ம இதுக்கப்புறம் எதுக்கு அழணும், நம்ம வந்து சந்தோஷமாக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். எல்லோரும் எங்கள் ஆஃபீஸில் கூட கிண்டல் பண்ணாங்க, இன்னும் நிறையா பேசியிருக்கலாம். இல்லை, எனக்கு அந்த டைமில் எனக்கு எதுவுமே தோணவே இல்லை. ஏன்னா நீ சொல்லியிருக்கலாம் குரூப் 2, குரூப் 1, குரூப் 4ன்னு 3 எக்ஸாமும் கண்டினியூஸாக அச்சீவ் பண்ணியிருக்க. இந்த மாதிரி ஒரு ஹேட்ரிக்லாம் யாருமே அடிக்க மாட்டாங்க, இதை நீ சொன்னா நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து மற்றவங்க வந்து பெருமையாக பேசணும், புகழ்ந்து பேசணுன்றத எனக்கு அது நான் விருப்பமே இல்லை. எனக்கு அது ஏன்னே தெரியாது. ஏன்னா சில பேர் அதை புகழ்ந்து பேசுவாங்க, சில பேர் வந்து அது நெகட்டிவாக நிறைய அப்ரோச்சஸ் வந்ததுனால எனக்கு அந்த மைண்ட் செட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கூட ஏன் சொல்கிறேன்னா, என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அந்த மேடம் சார்ஸ்லாம் திட்டுவாங்க, ஏன் நீ இது சொல்லாமல் வந்த, சொல்லி தான் விட்டாங்க, நீ போய் சொல்லு, நிறைய பேரை வெளியே கொண்டு வா, இப்போ உன்னோட இன்சிடெண்ட்டை சொல்லு அப்படின்னு. இப்போ நான் இந்த இன்சிடெண்ட் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் சிஸ்டர் சத்யா அவங்க சொன்னாங்க, நீங்கள் சொல்லுங்கள், நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் இல்லை, இதுலேருந்து நிறைய பேர் அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், பேசாமல் திட்டு வாங்கினாலும் வாங்கிக்கலாம் அம்மாட்ட, நம்ம இதை சொல்லிடுவோம் அப்படின்னு தான் சொன்னேன். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னாலேயே முடியுது, என்னால் வந்து ஒரு பெண்ணை வந்து பிடிக்க முடியாது, ஷேர் அடிக்க முடியாது. மெயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மெயின்ஸ் எழுதுனவங்களுக்கு தெரியும், ரொம்ப 3 மணி நேரம் எழுதுறதுன்றது ரொம்ப கை வலிக்கும். நார்மலாக இருந்தாலே எனக்கு வந்து ரொம்ப வலிச்சிச்சு. அதை வந்து வார்த்தையால் கூட சொல்ல முடியாது. இப்போ வரைக்கும் நான் அதை எங்கள் வீட்டில் கூட ஷேர் பண்ணது கிடையாது. குரூப் 1 மெயின்ஸுன்றது கண்டினியூஸாக 4 நாள், ஒரு நாளும் 3 மணி நேரம். அது அப்படியே விட்டுரு, அவ்வளோதான், போதும், உனக்கு கை வலிக்குது விட்டுருன்னு ஒரு மனசு சொல்லும். ஆனால் எனக்குள்ளே ஒன்று சொல்லும், விட்டுறாத, நீ இது விட்டுறாத, இவ்வளோ தூரம் வந்துட்ட, விட்டுறாதன்னு உள்ளே ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும். அந்த ஒரு என்னோடய இன்ட்யூஷன் என்ன நானே மோட்டிவேட் பண்ணிப்பேன். நான் மற்றவங்கள வந்து எதிர்பார்த்ததும் கிடையாது, இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் எய்மில் இருந்துச்சு. அதனால தான் இப்போ நான் கிளியர் பண்ணி இங்கே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ என்னால் முடியுது அப்படின்னா உங்களாலேயும் எல்லாராலையும் முடியும். எல்லாருக்குமே அந்த திறமை வந்து இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக படித்தா எல்லாருமே வந்து ஆஃபீஸராக வர முடியும். அவங்கவுங்களோட டேலண்ட்டுக்கு ஏற்றாப்புல கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் சர்வீஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுன்னா சுகேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி, கனிமுருகன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா கனிமுருகன் சாரோட கைடன்ஸ் ரொம்ப இதில் இம்பார்ட்டன்ட் பிளேயர் பண்ணிச்சு. அப்புறம் பாலா சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப நன்றி. என்னோடய கெரியர் ஸ்டார்ட் பண்ணதும் இங்கே தான்.
என்னோடய கெரியர் வந்து சர்வீஸ் நல்லபடியாக கொண்டு போனதும் இங்கே தான், இந்த சுரேஷ் அகாடமி. அதனால தான் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் எங்கள் சித்தப்பா, என் ஃபேமிலி இல்லாமல் நான் இல்லை. என் ஃபேமிலி, என் சித்திங்க, சித்தப்பாங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஒரு விஷயம் நான் வந்து சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். சில பேர் சொன்னாங்க இந்த பொண்ணு காசு கொடுத்து வேலை வாங்கிடுச்சுன்னு ஒரு சில கூட்டம் சொன்னாங்க. ஒரு சில கூட்டம் என்ன சொன்னாங்கன்னா, கையை பார்த்து அனுதாபத்தில் கொடுத்துட்டாங்க அவங்களே. எனக்கு வந்து ரொம்ப ஒருத்தவர் ரொம்ப கைட் பண்ணார் இப்போ வரைக்கும். அவரே என்ன சொல்லிட்டாருன்னா, நீ வந்து அண்ணன் போஸ்ட்டு, நீ போய் வேலை எடுக்கலை, அவங்களே உனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு வந்து கோபமும் வரல, எதுவுமே வரல, சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா இதை வந்து அப்ரோச் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் இதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அந்த கவுன்சிலிங் போய் அதை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். கவுன்சிலிங் போயிட்டு கூட சில பேர் கிடைக்காம வருவாங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. உன் கையால் நீ வேலை வாங்கிட்டேன் அப்படின்னாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், என் கையால் தான் வாங்கினேன். நானே என் கையால் எழுதி தான் அந்த வேலையை வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்றத வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஆமாம், எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும், வெளியே வந்து எதையுமே காட்டக்கூடாது. ஆமாம், இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவேன் தான். ஆனால் எனக்கான அடையாளத்தை நான் விட்டுட்டு தான் போவேன். நான் விடாமல் போக மாட்டேன். இது என்னோட அடையாளம். நான் வந்து இப்போ ஒரு குரூப் 1 ஆஃபீஸர். குரூப் 1ல் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ் வந்து நான் எடுத்துருக்கேன். அது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம். ஏன்னா என்னை விட என் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியை கொடுத்துருக்கு. என் பிள்ளை இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி இவ்வளோ பேச்சுகளையும் தாண்டி சாதிச்சிருக்கு அப்படின்னு எங்கள் சித்திங்களாம் ரொம்ப ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முன்னாடி அக்காங்களோ தங்கச்சிங்களோ வந்து அடுத்த லெவலுக்கு நானும் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் எனக்கு என்ன ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னா, எங்கள் அக்கா சொன்னாங்க, எங்கள் அக்கா நான் என்ன சொன்னாலும் படிக்கவே மாட்டாங்க, அவங்க நல்லா படிக்கிற பொண்ணு. ஆனால் அவங்க சொன்னாங்க, நானும் படிக்க போகிறேன், உன்னை எல்லோரும் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க, நானும் படிக்க போகிறேன், என்னை இன்டர்வியூ எடுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் இதோட வெற்றி வந்து ஃபுல்லாக எங்கள் அம்மாவுக்கு தான். எங்கள் அம்மாவை பேசணும்னு நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து எங்கள் பாப்பா அழுதுச்சு, நான் அழுக மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் பிள்ளைகளை எந்தளவுக்கு கொண்டு வந்துடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வச்சு நான் அழவே மாட்டேன். பாப்பா என்கிட்ட தான் படிச்சிச்சு. நான் டீச்சர், 3rd ஸ்டாண்டர்ட் நான் கிளாஸ் எடுக்கும்போது என்கிட்ட படிச்சிச்சு. அப்போ ஹெச்எம் கூப்பிட்டு விடுவாங்க. நான் போயிட்டேன்னா இது சொல்லும், என்ன பொழுதுனைக்கு ஆஃபீஸ் ரூமுக்கே போயிடுறீங்க, சுப்பீரியர் வந்து அவங்கள நான் மாட்டி விட்டுருவேன், எங்களுக்கு பாடம் எடுக்காமல் ஹெச்எம் ரூமுக்கே போயிடுறீங்கன்னு சொல்லும். என்னையவே மாட்டி விட போதான். ஆனால் இதுக்கு கிளாஸ் எடுக்கலையா. அப்போயே நான் நினச்சேன் இந்த பிள்ளை பெரிய லெவலுக்கு வரும் அப்படின்னு நினச்சேன். அதனால் லெவலுக்கு வந்துடும், நான் அழுகவே மாட்டேன். எனக்கு வந்து எங்கள் சார் இல்லைல்ல, 2 ஆள் பலம் எனக்கு இருக்குது, எங்கள் சார் பலமும் எனக்கு சேர்ந்து இருக்குது. அதனால் எங்கள் பிள்ளைய வந்து இன்னும் இதோடு நான் விட மாட்டேன். இன்னும் ஏதாவது யூபிஎஸ் ஏதாவது படிக்க சொல்லுவேன், நல்ல லெவலுக்கு கொண்டு போக வைப்பேன். எங்கள் பாப்பா மேலே நான் நம்பிக்கை வைப்பேன். யார் யார் என்னென்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நம்பிக்கை இருக்குது, என் பிள்ளைய மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நான் நம்பிக்கையோடு இருந்தேன். எங்கள் பாப்பா அந்த நம்பிக்கையை காப்பாற்றிருச்சு. இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து சுரேஷ் அகாடமி சார் உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. என் பிள்ளைய மாதிரி இன்னும் கோடான கோடி பிள்ளைகளை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு கடவுள் வந்து தீர்க்க ஆயுசையும் நல்ல ஒரு செல்வாக்கு 16 செல்வங்களையும் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு எல்லா பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்.